ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் சில தனுஷ் ஃபேன்ஸ் வந்து இணையதளத்தில் ஒரு விஷயத்த வாக்குவாதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ராயன் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பெருசாக வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். படம் ரிலீஸ் ஆக இன்னும் வந்து 10 நாள் இருக்கிறது. ஸோ படம் வந்து இன்னும் நிறைய ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. படத்தோட புக்கிங் கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்குள்ளே எப்படி ராயன் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா, ராயன் திரைப்படத்தோட சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் தான். ஸோ ராயன் திரைப்படத்துக்கு சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சான்றிதழுக்கான விளக்கம் வந்து 18 வயசு கீழே இருக்கவங்க பார்க்கக்கூடாது. ஸோ வந்து சான்றிதழ் கொடுத்தாலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அடல்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து வந்துடுவாங்க. அதனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ராயன் திரைப்படத்துக்கு வரமாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கும். எந்த தைரியத்தில் சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்ல பேசப்படுகிறது. ஆனால் இதில் இன்னும் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னா, தனுஷ் அவர்களோட வடச்சென்னை திரைப்படம் ஃபிலிம் தான். அந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக ஆக்குனாங்க. அந்த நம்பிக்கையில் தான் வந்து ராயன் திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்களா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ராயன் திரைப்படம் வந்து அவங்க சர்டிஃபிகேட் வாங்கினாலுமே வந்து ஒரு பயங்கர ஹிட் அடிக்குமா, இல்லை வந்து அது வந்து மீண்டும் வந்து தோல்வி திரைப்படமாக தனுஷ் அவர்களுக்கு அமைந்து விடுமா அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?